சூப்பர் சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு வாங்குவேன். நான் வந்துங்க அப்படியே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு ஐடியா போட்டேன். SM ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுமை இழந்துட்டாங்க. நம்மளும் வீட்லயே நிறைய ஆயில் போட்டீங்கன்னா நான் சொன்னேன் அத்தை மட்டும் இப்படி சாப்பிடுன்னு சொன்னு வீங்களே. வெல்கம் டு SM ஃபேமிலி. ஹலோ கைஸ், மீண்டும் இன்னொரு வாரம் சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் ஒருத்தவங்களோட ரெக்வஸ்ட்டுங்க, பீரோ வாங்கி கொடுங்க, பீரோ வாங்கி கொடுங்க. 3 டோர் போட்ட பீரோ இந்த காலத்தில் 10வது அளவுக்கு ஆகி போச்சுங்க. நீங்களே எத்தனை ட்ரெஸ் வச்சிருப்பீங்க? ஒரு நாள் நீட்டா அடிக்க உங்க ட்ரெஸ் மட்டும் காமிக்கிறேங்க. ஆபீஸ் போறப்ப ரொம்ப அதிகமா ட்ரெஸ் வச்சிருப்பாங்க. நான் வந்துங்க அப்படியே ஒரு சீப் அண்ட் பெஸ்ட் ஒரு ஐடியா போட்டேன். அது கொஞ்ச நாளைக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ ஒர்க் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. இது வீட்டுக்கு ஒரு சாரீ பிஸ்னஸ்க்காக ஒரு வீட்டுக்கு நீட்டாகிற மாதிரி நானே இது செஞ்சு வாங்கினுங்க. ரேக்கு நல்லா பவுடர் போட்டிங்களா பண்ணி நீட்டான ரேக் பார்க்குறக்கு உங்களுக்கு அப்பியரன்ஸில் என்னதான் பார்க்குறக்கு அப்பியரன்ஸ் இருந்தாலும் வி கேனாட் மெயின்டைன் திஸ்ங்க. அதான் லோவோட. நான் வந்து யூனிஃபார்ம்லாம் கரெக்டாக ஒயிட் யூனிஃபார்ம் பர்பிள்னு எல்லாம் செப்பரேட் பண்ணியிருப்பேன். திடீர்னு சாக்ஸ் தேர்றேன்னு வந்து பூராத்தையும் கலைச்செஞ்சிருவானுங்க. அப்போ நான் பூராத்தையும் எடுத்து வச்சுட்டு போயிடுவேன். அது என்ன மெயின்டைன் பண்ணாலும் அது சிரமமாக தான் இருக்குது. நானே அப்படி தான் பண்ணிடுறேங்க. அது கரெக்டாக ஒரு 4 ட்ரெஸ்ஸாக இருந்துன்னா தெரியறது இல்லை. 4 ட்ரெஸ்ஸுக்கு மேலே ஒன்று போச்சுனாலும் அது ஆட்டோமேட்டிக்காக அப்படி தான் நடக்குதுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், திஸ் இஸ் டே அண்ட் நைட் டிஃப்ரென்ஸ். வீடெல்லாம் க்ளீனாக தான் இருக்கும், பட் ஃபிசிக்கலாக ஆஸ்பெக்டாக நம்ம ரொம்ப க்ளீனாக வச்சுருக்கிறது இட்ஸ் வெரி சேலஞ்சிங். பட் டுடே வி டிசைடட் டு பை நியூ பீரோ. ஒண்ணு வந்துங்க ரேக்ஸ் இந்த மாதிரி இது அடிச்சுக்கலாம். இந்த பீரோவையும் தூக்கிட்டு ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டா ஒயிட்ல, பட் இந்த கான்செப்ட் மேல வந்து இது ஃபுல்லா க்ளோஸ் பண்ணி வச்சு, க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் அப்படியே வீடோட அப்பியரன்ஸே பயங்கர சேஞ்ச் ஆச்சு. இதே இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா அகெயின் இந்த மாதிரி தான் இருக்குது. ஒன்று இது க்ளோஸ் பண்ண ஒரு அட்வான்டேஜுங்க, டஸ்ட்டே ஒன்றும் போகிறதில்ல. அவ்வளோ 3 வேலை முடிச்சுது. அந்தளவுக்கு நீட்டாக போயிடுச்சு. இப்போ லெட்ஸேங்க இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு தடவை ஏதாவது ஒரு பொருள் இருந்து அதை ஒழுங்காக க்ளோஸ் பண்ண விட்டோம்னா கூட எனக்கு ஒரு இது நீட்டிட்டு இது வருங்க. ஸோ இதனால் இது ஒரு 1-2 பள்ளி உள்ளே போயிடும். ஸோ இது இந்த லுக்கே தனிங்க. இப்படியே ஃபினிஷ் பண்ணால் பெட்டராக தான் இருக்கும். பட்டு இந்த ஏரியாவை நான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு இப்போ நான் பிளான் பண்ணேன்னா கப்போர்டு ஒர்க்கில் ஒரு 15 நாள் மண்டை உடைக்கணும். பக்கத்துலேயே இருந்து ஆள் எப்படி வேலை செய்கிறாங்கன்னு 60,000 to 70,000 மாதிரி செலவாகுங்க மினிமம். ஒரு சீப்பஸ்ட் குவாலிட்டி பண்ணால் கூட. ரொம்ப சீப்பில் பண்ண வேணால் ஒரு 50க்கு முடிக்கலாம். பட் எனக்கு சீப்பில் பண்ணுற கான்செப்டில் பிடிக்காது. அதனால் இன்ஸ்டெட் லெட்டஸ்ட் பை 1 more பீரோங்கிற கான்செப்ட் வந்தாச்சுங்க. அதுக்கு மெயினா டைம், அடிக்கிற காத்துக்கு பூரா கார்பெண்டர் ஒர்க்கோட டஸ்ட் வீட்டுக்குள்ளதான் இருக்கும். ஃப்ரீயா இருக்கணும், அதெல்லாம் பண்ணோம், அப்படியே பண்ணோம். கிட்ஸ்லாம் வச்சுட்டு அந்த கபோர்டு ஒர்க் நினைச்சாலே எனக்கு அலறுது. ஒரு பீரோ வாங்குறதுக்குங்க எத்தனை பேர் வந்திருக்குன்னு பாருங்க. அப்படி இல்லை 2 பீரோ வாங்கலாம் தான் பிளான் பண்ணியிருக்குதுங்க. ஃபர்னிச்சர் கடையெல்லாம் இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணால் தான் கொஞ்சமாவது லுக் கிடைக்கும். ஸோ இவங்க நம்ம நண்பர் தான். எப்படி புது கலெக்ஷன்லாம் வந்துருக்குன்னு பார்ப்போம் தாராளத்துக்குள்ள. அத்தை வந்து வெகு நாள் ரெக்வஸ்டடு. ஞாயிற்றுக்கிழமையே வரலான்னு பார்த்தா ஞாயிற்றுக்கிழமை இப்போ எல்லா கடையுமே லீவு விட ஆரம்பிச்சிட்டாங்க. லோ வந்து வரும்போதே சொன்னாங்க, குட்டீஸை நான் டேக் கேர் பண்ண மாட்டேன், இன்றைக்கி வெளியே போயிட்டு சாயங்காலம் தான் வந்தாங்க. கடைசியில் ஃபுல் 8 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்குது. அதுக்கு மேலே போனால் முடியும். இது ஒரு ஆள் இல்லைங்க, 3 நாள் சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. சூப்பர் சூப்பரா இருக்கு. நான் ஒண்ணு வாங்குவேன்ச்சா பலது வாங்கிடுவோம் பாரு. எனக்கு இப்போ என்ன தெரியுமா, மெயின்டைன் பண்ற நினைச்சா அப்படியே அலருது. எதானாலும் மண்ணாயிருது, தூசி ஆயிருது, தொடக்க வேண்டியதா இருக்கு. நம்ம ஊர் காத்து அப்படி. ஷாப்பிங் இது அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் கான்ஃப்ளிக்ட்டு. அதனால் இவங்களே லோவே டெஸ்டின் எடுத்தேன். லோவோ டெஸ்டின் எடுக்கல. அதனால் அங்கேருந்து நான் அப்படியே ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். எவ்வளோ இடம் இருந்தாலுங்க ஒரு லொக்கேஷன் ஸ்பாட்டை சூஸ் பண்ணுறது வித் வியூவோட வேணும் இல்லை, அதை தான் ஹைலைட் பண்ண முடியும். நம்ம ஊரை கிளாஸ் பார்க்குறதே அறிவு. அக்கா வந்துங்க ஒரே முருகேசன் ஃபேமிலியோட டிராபேக்ஸ் எல்லா பக்கம் தெரியுது. என்னடா ஒருத்தர் கடைக்கு கூட்டு போறேன், வேண்டாம் கூட்டு வந்துடுறேன், இன்னொருத்த கடைக்கு வர்றான், அங்க அம்மா சேவ் பண்றதுக்கு முன்னாடி இலையா ஃப்ரெஷ்ஷா வந்திருக்கு. உள்ளுக்குள்ள சீலிங்கு பயங்கர டெக்கரேட்டிவ் சீலிங். இந்த ஹோட்டல்ல அனிஃபாக்குள்ள தான் வந்திருக்கிறோம். தாராவதுலேருந்து கொஞ்சம் ரீசெண்டாக ஆரம்பித்த ஒரு ஹோட்டலுங்க இது. நானும் அதிகமாக வெளியே ஹோட்டல் ஃபுட்டை என்கரேஜ் பண்ணுறது இல்லை. பட்டு முகில சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, முகிலோட மச்சான் மயிலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக கூப்பிட்டு வந்துருக்குங்க.
அடக்க முடியாத காலையில இப்படி கூப்பிட்டு வந்தா மட்டும் அடங்கிடுறானுங்க. அப்படியே சொன்னா பாடி கேட்கற பயில 3 பேர் பாருங்க. முடிய பொறுப்பா இருப்பானுங்க. இப்ப அப்படியே பொறுப்பு மயில் மூஞ்சிலாம் பாருங்க. பொறுப்பா இருக்காராம ஆளு. மச்சானுங்க 2 பேர் பயங்கர ஃபைட்டிங் கிடந்தாங்க, அழுதுட்டு கிடந்தானுங்க. இப்ப 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டானுங்க. எஸ்எம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பொறுமை இழந்துட்டாங்க. ஆனா இங்கிருந்து எல்லாம் சவுண்ட் போட ஆரம்பிச்சிட்டானுங்க. இன்னொரு 5 நிமிஷத்துல வரல அவங்களோட பொறுமை இழந்துருவானுங்க. பட் எவ்வளவு லேட்டா வருதோ அப்பதான் ஃப்ரெஷ்ஷா சமைக்கிறதுக்கான அர்த்தம். சீக்கிரம் டெலிவரி ஆச்சுன்னா சிரமம் தான். எல்லாரும் ஒரு ஸ்மைலிங் பண்ணுங்க. அக்கா சீரியஸாவே பிளேட் சாப்பிடுங்க. இவர் ரெடியாவே இல்ல. இப்படி இது மட்டும்தான் ஒரு ஹாப்பினஸ் வந்து மனுஷனுக்கு கொடுக்குதுங்க. ரீசன் வந்து இதுல இருக்கிற ஆயில் மட்டும் தூக்குனீங்க எல்லாம் ஓடிடுவாங்க. நம்மளும் வீட்லயே நிறைய ஆயில் போட்டீங்கன்னா எல்லா டேஸ்டா தான் வருங்கிறது அத்தை தெரியும். இப்ப பேன் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப இது ஏதோ பொட்டேட்டோல பண்றாங்க. போன வாட்டி வந்தப்ப கேட்டேன். ஓகே, ஏதோ கொஞ்சம் கொஞ்சமா நல்ல விஷயம் எக்குன்னு ஒண்ணு இருந்தது, அதையும் தூக்கி பூராமே. அதான் நிறைய பேர் அது எக் ரா எக்ல தானே பண்றாங்க. நிறைய பிரச்சனை வருது போல. ஓ, ஸ்டமக் பெயின் அந்த மாதிரி ஊது. அப்ப இது வெஜ் மயோனிஸா? இதெல்லாம் ஒரு ஊதி பொறுமையா சாப்பிடுவாங்க. தொடருக்கு மயோனிஸ் இல்ல 4 திணறியா? இது மயோனிஸ் இல்லடா, இது கல்லு. கொஞ்சம் தொடர்பாதத்துல இருக்குது இது. ஆனா மறுபடியும் இதுல நிறைய பிளேவர்ல ஆட் பண்ணுவாங்க. ஒரிஜினலா வர வேண்டிய பிளேவர் எல்லாம் கடையில வந்து சாப்பிடும் போதுங்க இப்படி ஒரு பீஸ் வீட்டுல கட் பண்றது இல்ல. இப்படி ஒரு பீஸ் வேணுங்கிறது எப்பவுமே எனக்கு ஒரு விருப்பம். பெருசா இல்ல, இன்னும் அரபிக் ஸ்டைல்ல பெருசா இன்னும் பெட்டரா இருக்கு. நான் சொன்னேன் இதாங்க அந்த பீஸ்ல இருந்து எடுத்து நினைப்பேன். இங்க பாத்தீங்கன்னா இது ஜூஸியா இருக்குமா? இப்படி ஒரு பெரிய பீஸா இருந்ததுன்னா, பட் அது சின்ன பீஸா இருந்ததுன்னா அப்படியே ஃபேட் போற உருகி போயிருக்கும். ரொம்ப கெட்டியா இருக்கும். ஒருத்தர் எத்தனை சாப்பிட்றேன்னு இப்ப அம்மாட்ட கவுண்ட் காமிக்கிறானுங்க. இது என்னன்னு மட்டும் அவன்கிட்ட கேட்போம். தங்கா, இஸ் இட் ஹெல்த்தி ஆர் அன்ஹெல்த்தி? டேஸ்ட் இழுக்குது, அதுக்காக கொஞ்சம் டயலாக் மாத்திர டேஸ்ட் இழுத்துக்கிட்டு இருக்குது இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுல போய் கேட்டா மாற்றி சொல்லிருக்கியா? சாப்பிடவே மாட்டேன், நாளைக்கு காலையில வேலைக்காக. எப்படிங்க, நானே எங்க அக்காவோட பிளான் பாருங்க. நான் 2 பேர் மட்டும் ஆர்டரே பண்ணல, அதனால பிளேட் பாருங்க. 0 வேஸ்ட். ஆர்டர் பண்ணியிருந்தோம் கண்டிப்பா வேஸ்ட் ஆயிருக்கும். அதுலயே ஒரு இது ரோகனாயி. இனிமேல் எனக்கு அம்மா வீட்டுல ட்ரைனிங் கொடுத்துங்க. கடைசியில இங்க இருக்கிற தட்டையும் தூக்குறான். தட்டெல்லாம் கிளீன் பண்ணி போட்டு தூக்கிட்டு வர்றானா சிங்க்ல வைக்கிறதுக்கு. அவனுக்கு இந்த வியூ அவனுக்கு தான் பிடிச்சிருக்குது. நீ யாருமே அதை ரசிக்கல, அவன் ஒருத்தன் தான் ரசிக்கிறான் பாரு. சின்ன சின்ன எலக்ட்ரானிக் இதுக்கெல்லாம் மிரட்டி வச்சிருக்குதுங்க. அதனால அவனே போனாலும் கொஞ்சம் யோசிக்கிறான், யூஸ் பண்ணலாமா வேண்டாமான்னு. ரெஸ்ட் ரூமுக்கு உள்ள வர்றதுக்கு வாஷ்ரூமுக்கு இவ்வளவு கதவா பிரம்மாண்டத்தை வர வச்சா தானே வருவோம். இப்படி பாத்ரூம் வந்து எடுக்குமா வீடியோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன தெரிகிறது? இன்னைக்கு டின்னரோட காஸ்ட் வெளியே வர்றது இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் ஓடுதுங்க ஹோட்டலு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஒரு குரூப் போட்டோ பிளான் பண்ணிக்க இந்த இடத்துக்கு வர வச்சிருக்கிறேன் நான். இருட்டுக்குள்ள போயிட்டியே, கொஞ்சம் ஃப்ரெண்ட்ல வா. கொஞ்ச நேரத்துல பிச்சை அக்கா எடுத்துருவானுங்க, வா கூட்டு வா போலாம். இன்னைக்கு சுகர் டெஸ்ட் எடுத்தாங்க. நான் சுகரே தொட மாட்டேங்க அப்படின்ட்டு சைலண்டா ஒரு 2 ஸ்பூன் சுகர் கோட்டட். என்னோட ஃபேஸ் இல்ல, உன் ஃபேஸ் தான். நீ ஃபேமிலி ஒரே மங்கீஸ் ஃபேமிலி, டாகிஸ் ஃபேமிலி. பாருங்க என்ன நடக்குது மட்டும் பாருங்க. எல்லாம் ஒன்ன கண்ட மாதிரி ஒரே இடத்துக்கு போறாங்க பாருங்க. ஜெர்மன் செப்பாடே ஒரு 4 ஸ்டெப் பேக் போயிருச்சு பாருங்க. லைன் ரோர் டைப்ல பண்ணுங்க. தொண்டை பேக் குடிச்சா இது வரைக்கும் வாழ்க்கையில கேட்காத சவுண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்குது. பெரியவங்க எல்லாம் பார்த்தா உங்களை பயங்கர அப்ரிசியேட்டுங்க. ஓவர் டேலண்டா இருந்தாலும் கொஞ்சம் சிரமம் தாங்கிறாங்க அக்கா. எவ்வளோ சொன்ன வச்சு கேட்டா தான் ஆகும். அப்படி கடைசியில் அத்தை வீட்டுக்கு வந்து எல்லாம் ஒன்ன கண்ட மாதிரி ஒரே சோஃபால தூங்குறானுங்க.
பெரிய ஒருத்தருங்க கேரம் போர்டில் ஒரு பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கு. நைட்டு கிச்சனு பன்னீர் ரெடி ஆகிட்டு இருக்குதுங்க. இது எனக்குங்க. வெள்ளையா கேட்பீங்களா? வெள்ளையான்ட்டு இல்லைங்க, முடிஞ்ச வரைக்கும் கலர் மாறப்படாது. ஆனால் கறிக்கி சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குது. இது கறிக்கி இல்லைங்க, இது சிகப்பாத்தான் இருக்குது. இதுக்குள்ளே இறங்கும், அது இறங்காது. அத்தை மட்டும் இப்படி சாப்பிடுன்னு சொன்னு வைங்களே, அப்படியே சரிப்பாங்க. கடைசியில் வெறிஞ்சோரோட இருக்கும் தட்டு பூரா. எங்கள் தோட்டத்துலேயே வந்ததுங்க. அப்படியே கடையில் வாங்குறதுக்கு எதுக்கும் செம்ம டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நம்ம பொரிச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே தனி. ஒரு மருந்துக்கிறது எதுவுமே இல்லாமல் வச்சுருக்குங்க. இது கிராஸ் ஃபைட் பன்னீர், பஃபலோவோட பண்ணிருங்க. இது லோகோவே பண்ணுது. 35 வருஷத்துக்கு அப்புறமா இது இப்போ தான் நடக்குதுங்க. நான் நினச்சது 15 வருஷமாக நினச்சிருக்கு லாஸ்ட்டாக. சாப்பிட்டு ஊன மாதிரி தாங்க இது. கமெண்ட்டுங்க, வெளியே பார்க்குறதுக்கு பீத்தலை கிடையாது இருக்குது, உள்ள முத்து சிலர் வந்து சாப்பிட்டு ஊன்னா வராது அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க. அதனால் நானுமே கொஞ்சம் ஆசிலேட்டிங்காக தான் இருந்த மாவதியில் ஊடிட்டு இங்கே சொல்லி கடைசியில் கண்ணை மாற்றி போட்டேங்க. பட் இது அவுட்புட்டு சூப்பராக வந்துருக்குதுங்க. என்ன வருதுன்னே தெரியாமல் வச்சுட்டுங்க எத்தனை வருஷமாக தண்ணி விட்டு கடைசியில் சாப்பிட்டு பார்த்தோன்னு நல்லாவே இருக்காது. நல்லா நமக்கு என்ன டேஸ்ட்டு இப்போ பர்சனலைஸ்ட்டாக பிடிக்குதோ அதையே கொண்டு வேணுங்க இடத்துல ஊடினேன். என்னக்கா போச்சு டீ சுட்டு வச்சிரு, இவ்வளோ கிட்ட போகாத நீ. அப்படி பார்த்தோம்னு நல்ல நாட்டு நடி.